வேஸ்டா போகும். அது எங்க போகாது? பரலோகம் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்பாம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அது பரலோகம் போகாது. சரி, நம்முடைய வாழ்க்கையில ரெண்டாவது நம்ம வீணாக்குகிற ஜெபம், வீணாய் போகிற ஜெபம், நம்ம ஜெபம் பண்ணி வேஸ்டா போகுது, நம்முடைய ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்காம போகிற ஜெபம் என்ன ஜெபம் அப்படி என்பதை இன்னொரு வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது காரியம், மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23, 24. மார்க் 9, 22, 23, 24. இவைகளை கொல்லும்படிக்கு, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக கர்த்தரிடத்துல வந்திருக்கிறான். அவன் முன்னாடி என்ன சொல்லுவான்னா, என் மகனை ஒரு ஆவி பிடித்திருக்கிறது, அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலகழிக்கிறது, அவனை கொல்லும்படிக்கு அடிக்கடி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, அவனை குணமாக்கும்படி அந்த ஆவியை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்துல கொண்டு வந்தேன், அது அவர்களால் என்ன செய்யல, கூடாமல் போயிற்று என்று சொல்லுவான். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்னா, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு செய்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஏதாகிலும் செய்யுங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அதுக்கு முன்னாடி வசனம், ஏதாகிலும் நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், என்ன சொல்ற பாருங்க, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யுங்கன்றான். அவர் இது செய்வார்ன்றது அவன் என்ன பண்ணல, அவன் தீர்மானிக்கல, விசுவாசிக்கல. ஏதாகிலும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, செய்யக்கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்ய முடிந்தால் செய்யுங்கன்றான். அல்லேலூயா. ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு போய் ஒரு வண்டியை நிறுத்தி, இந்த வண்டி ஏதாகிலும் தேருமா, ஏதாகிலும் சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் கொண்டு போய் கர்த்தர்கிட்ட என்ன கேட்கிறான்? ஏதாகிலும் செய்ய முடிந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியுமானால் அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன சொன்னா? ஏதாகிலும் செய்ய முடியுமானால் அப்படின்னு இவன் சொன்னான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்க முடிந்தால் ஆகும்ன்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன, அவன் விசுவாசிக்காமலே கேட்டுக்கிறான், விசுவாசிக்காமலே கர்த்தர்கிட்ட வந்திருக்கிறான். ஒரு பையனை கூட்டிட்டு விசுவாசம் இல்லை, அவனை பார்த்து அதுக்கு முன்னாடி வசனத்துல சொல்லியிருப்பாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் உங்களிடத்துல நான் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லாமலே ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண கூட்டிட்டு வந்திருப்பான். கூட்டிட்டு வந்து ஏதாகிலும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க என்று சொல்லுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வேஸ்டா போகிற ரெண்டாவது ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டா, விசுவாசம் இல்லாத ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் எல்லா பிரச்சனைக்காகவும், எல்லா வியாதிகளுக்காகவும், எல்லா சூழ்நிலைக்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஆனா எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, விசுவாசம் இல்லாமலே ஜெபம் பண்ணின்னு இருக்காங்க. எங்க மாறப்போகுது, அதெல்லாம் எங்கே நடக்க போகுது, நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், நானும் எவ்வளோ நாளாக தான் ஜெபம் பண்ணுறேன், நானும் அழுது ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் மாற மாட்டேங்குதே, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. என்ன காரணம்? விசுவாசம் இல்லாத ஜெபம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜெபம், சந்தேகத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், அவிசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், அது எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அது என்ன ஆகும்? வேஸ்டாக தான் போகும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணி என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. முதலாவது நம்ம ஜெபிக்கும் பொழுதே ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கும் முதலாவது நம்மளுடைய ஜெபத்தை கவனிக்கணும். முதல்ல நம்ம விசுவாசித்து ஜெபிக்கிறோமா, இல்லை சும்மா கடமைக்காக ஜெபிக்கிற? ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நீ ஆராய்ந்து பார்க்கணும்.
ஜெபிக்க போறனோடனே போயிட்டு முழங்கால் பாடிட்டு நம்ம பாட்டில் ஜெபம் பண்றதில்ல. முதலாவது அந்த ஜெபத்தை ஜெபிக்கிற நாம அந்த ஜெபத்தை ஜெபிக்கிற போது விசுவாசிக்கிறோமா? எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த தேவைக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த குடும்ப பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த வியாதிக்காக ஜெபிக்கிறோமோ, அந்த ஜெபம் அது கர்த்தர் கேட்பாரு, இந்த வியாதி சரியாகும் அப்படின்னு விசுவாசித்து ஜெபிக்கிறோமா? இல்லை கடமைக்காக ஒரு ஜெபம் பண்றோமா? இந்த ஜெபத்தை நான் ஏறெடுத்தா கர்த்தர் இந்த பிரச்சனையை மாற்றுவாரு, என் ஜெபத்துக்கு அவர் கேட்பாரு, என் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பாரு. ஜெபத்தை கேட்கிறவர், அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவர், அவர் என் ஜெபத்தை தள்ள மாட்டாரு அப்படி என்று சொல்லி அதை முதல்ல தீர்மானித்து ஆராய்ந்து பார்த்து போய் முதல்ல ஜெபிக்கிறோமா? இல்லை நம்ம பாட்டில் ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னா ஒரு விசுவாசம் இல்லாத ஜெபம் கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கேட்பது கிடையாது. அல்லேலூயா. அந்த ஜெபம் அப்படி பண்ணாலும் கூட அது என்னதான் ஆகும், வேஸ்டாக தான் போகும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து பரலோகத்தில் கொட்டிக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் பரலோகம் ஏற்றுக்கொள்றது கிடையாது. எந்த ஜெபம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் என்ன செய்வார், பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார். அதனால தான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட அவன் கருத்தாய் ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் கருத்தாய் ஜெபித்தானாம். நம்மை போல அவனும் பாடுள்ளவன் தான், அவனுக்கும் பிரச்சனை நிறையா இருக்குது தான், அவனுக்கும் நிறைய பாடுகள் உண்டு. ஆனாலும் அந்த ஜெபத்தை அவன் எப்படி ஜெபிக்கிறான்னா கருத்தாய் ஜெபித்தான். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, என் ஜெபத்தை அவர் அசட்டை பண்ண மாட்டாரு, என் ஜெபத்தை அவர் கேளாதவர் போல இருக்க மாட்டாரு, என் ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் கொடுப்பாரு. ஏன்னா ஜெபிக்க சொன்னவரே யார் தான், கர்த்தர் தான். அப்போ என் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமா எனக்கு ஏற்ற வேளையில பதில் கொடுப்பாரு, அதனால நான் என்ன செய்ய போறேன், ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வாரு, ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கையில அநேகர் ஜெபிக்கிற ஜெபத்துல வீணாய் போகிற ரெண்டாவது ஜெபம் என்ன ஜெபம், என்ன ஜெபம், விசுவாசம் இல்லாத ஜெபம். அல்லேலூயா. அடுத்ததா வேஸ்டா போகிற இன்னொரு ஜெபம்